1992ஆம் ஆண்டு ஒரு பத்திரிகையாளரின் மூலமாக வெளிச்சத்துக்கு வந்த ஊழல் ஒன்று ஒட்டுமொத்த இந்தியாவையும் அதிர வைத்தது. இப்படி கூட ஊழல் செய்ய முடியுமா என அனைவரையும் வாய்ப்பிழக்க வைத்தது. ஊழல் அம்பலமான பிறகு ரிசர்வ் வங்கி மற்றும் பங்குச்சந்தை விதிமுறைகளையே திருத்த வேண்டிய கட்டாயம் ஒன்றிய அரசுக்கு உருவானது. பங்குச்சந்தை பரிவர்த்தனை வாரியமான செபி அமைப்பு உருவாவதற்கே அந்த மெகா ஊழல்தான் காரணமாக இருந்தது. இவ்வளவுக்கும் பின்னணியில் இருந்தவர் ஹர்ஷத் மேத்தா எனும் தனி மனிதன். ஒட்டுமொத்த நிர்வாக அமைப்பின் கண்களையும் கட்டிவிட்டு பங்குச் சந்தையை தனக்கான களமாக பயன்படுத்திக் கொண்டு இந்தியாவிலேயே மிக அதிகமான வரி செலுத்தக்கூடிய நபராக இருந்த ஹர்ஷத் மேத்தா உருவாக்கிய சாம்ராஜ்யத்தையே உடைத்து நொறுக்கும் வேலையை ஒரு பத்திரிகையாளர்தான் தொடங்கி வைத்தார். அதன் பிறகு மளமளவென சரியத் தொடங்கிய ஹர்ஷத் மேத்தாவின் கோட்டை கூடிய சீக்கிரமே தரைமட்டமானது. இந்த மாபெரும் ஊழலின் ஆணிவேராக விளங்கிய ஹர்ஷத் மேத்தா யார்? வறுமையில் வேலை தேடி அலைந்து கொண்டிருந்த ஹர்ஷத் மேத்தா பங்குச் சந்தையில் மோசடி செய்து கோடிகளை குவித்தது எப்படி? அசைக்க முடியாத வணிகச் சக்கரவர்த்தியாக வலம் வந்து கொண்டிருந்த ஹர்ஷத் மேத்தா பத்திரிகையாளரின் வலையில் சிக்கியது எப்படி? ஹர்ஷத் மேத்தா ஊழல் இந்திய அரசியலில் ஏற்படுத்திய தாக்கம் என்ன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். அண்மையில் வெளியாகி ஹிட்டடித்த லக்கி பாஸ்கர் திரைப்படத்தில் ஒரு காட்சி வரும். வங்கி மேலாளராக உள்ள துல்கர் சல்மானை சந்திக்க மற்றொரு வங்கியின் அதிகாரி வருவார். இருவருக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையின் போது பிஆர் எனப்படும் வங்கி ரசீதுகளை போலியாக தயாரித்து நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் மோசடி நடைபெற்றுள்ளது தெரியவரும். இந்த மோசடியின் பின்னால் ஹர்ஷத் மேத்தா இருப்பதாக கூறும் வங்கி மேலாளர் தனது கையெழுத்து மற்றும் முத்திரையை தவறாக பயன்படுத்தியதை அறிந்து மனமுடைந்து அங்கேயே மாரடைப்பால் இறந்து போவார். 1990களின் தொடக்கத்தில் இந்தியாவையே அதிர வைத்த மோசடி மன்னன் ஹர்ஷத் மேத்தாவின் மெகா ஊழலை உணர்த்தும் வகையில் அந்த காட்சி அமைக்கப்பட்டிருக்கும். லக்கி பாஸ்கர் படத்தில் சிறிய அளவில் மட்டுமே சொல்லப்பட்ட ஹர்ஷத் மேத்தாவின் ஊழல் 2020ஆம் ஆண்டு நெட்ஃபிளிக்ஸ் இணையதளத்தில் வெளியான ஸ்கேம் 1992 தி ஹர்ஷத் மேத்தா ஸ்டோரி என்ற வெப் சீரிஸில் மிக விரிவாக விளக்கப்பட்டிருக்கும். இவை மட்டுமல்ல, ஹர்ஷத் மேத்தாவின் ஊழலை மையப்படுத்தி ஏராளமான புத்தகங்களும் கதைகளும் கட்டுரைகளும் வெளியாகியுள்ளன. ஹர்ஷத் மேத்தாவின் மோசடி பற்றி இப்போது பேசினாலும் மக்கள் அதிர்ந்து பார்க்கின்றனர். குஜராத் மாநிலத்தின் ராஜ்கோட் மாவட்டத்தில் மிகச்சிறிய ஜவுளி வணிகரின் மகனாக 1954ஆம் ஆண்டு பிறந்தவர்தான் ஹர்ஷத் மேத்தா. பள்ளி படிப்பை குஜராத்திலேயே படித்த ஹர்ஷத் அவரது குடும்பம் மும்பைக்கு இடம்பெயர்ந்த பிறகு கல்லூரி கல்வியை மும்பையில் முடித்தார். மும்பையில் மிகச்சிறிய வாடகை வீட்டில்தான் ஹர்ஷத் மேத்தாவின் குடும்பம் வசித்து வந்தது. அங்கிருந்துதான் தனது கனவை அவர் வளர்க்கத் தொடங்கினார். இந்தியாவின் மிக பெரும் பணக்காரர்களின் மையமாக விளங்கக்கூடிய மும்பையில் தனக்கான வேலை வாய்ப்பை தேடி ஹர்ஷத் மேத்தா அலையத் தொடங்கினார். ஒரு கட்டத்தில் அப்பா சாந்திலால் மேத்தாவின் ஜவுளி வணிகம் நலிவடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு மூத்த மகனான ஹர்ஷத் மேத்தாவின் கைகளுக்கு வந்தது. மும்பை முழுக்க சுற்றி வந்து வேலை தேடுவது ஒரு புறம், கிடைத்த வேலையை செய்வது மறுபுறம் என ஹர்ஷத் மேத்தாவின் நாட்கள் நகர்ந்து கொண்டிருந்தன. உள்ளாடைகள், தங்கம், வைரம், சிமெண்ட் என ஒன்றுக்கொன்று தொடர்பே இல்லாத பொருட்களையெல்லாம் விற்று லாபம் பார்த்தார். அப்போதுதான் மும்பையின் தலால் ஸ்ட்ரீட்டை திரும்பி பார்க்க தொடங்கினார் ஹர்ஷத் மேத்தா. மும்பையின் தலால் ஸ்ட்ரீட் என்பது மும்பை பங்குச்சந்தை அமைந்துள்ள மிக முக்கியமான வீதி. நாள்தோறும் கோடிகள் புரளும் பங்குச்சந்தை எனும் பணச்சந்தை
ஒரு பக்கம் பணத்தை அள்ளுவதும் மறுபக்கம் பணத்தை தொலைப்பதுமென தலால் ஸ்ட்ரீட்டின் பரபரப்பு ஹர்ஷத் மேத்தாவை தனக்குள் இழுத்துக் கொண்டது. 1980ஆம் ஆண்டு பங்குகளை வாங்கி விற்கும் அதற்கான ஆலோசனைகளை வழங்கும் பன்சிவந்தாஸ் என்ற நிறுவனத்தில் பங்கு தரகராக வேலைக்கு சேர்ந்தார் ஹர்ஷத். தரகராக வேலைக்கு சேர்ந்தாரே தவிர தொடக்கத்தில் பங்குச்சந்தை பற்றி அவருக்கு எதுவும் தெரியாது. ஆனால் பங்குச்சந்தையின் நுணுக்கங்களை துல்லியமாக கற்றுக்கொள்ள தொடங்கினார். பங்குச்சந்தை குறித்த தெளிவு ஏற்பட்ட நிலையில் முதலீட்டாளர்கள், பெருநிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள், வசதி படைத்த செல்வந்தர்கள் என பங்குச்சந்தைக்கு தொடர்புடையவர்கள் உடனான நெருக்கத்தையும் விரிவுபடுத்துகிறார். பங்குச்சந்தை குறித்த தெளிவு பெற்ற நிலையில் தனியாக தொழிலை தொடங்கினார் ஹர்ஷத் மேத்தா. அங்குதான் ஹர்ஷத் ஆட்டம் தொடங்கியது. அனுபவத்தை முதலீடாக வைத்த குரோமோர் ரிசர்ச் அண்ட் அசெட் மேனேஜ்மெண்ட் என்ற நிறுவனத்தை தொடங்கினார். ஹர்ஷத் மேத்தாவின் திறமையை நம்பி முதலீட்டாளர்கள் அந்நிறுவனத்தோடு கைகோர்க்க தொடங்கினார். எந்த பங்கை எப்போது வாங்க வேண்டும், எந்த பங்கை எப்போது விற்க வேண்டுமென ஹர்ஷத் மேத்தா தனது வாடிக்கையாளர்களுக்கு வழிகாட்டினார். குறைந்த விலையில் பங்குகளை வாங்குவது, அந்நிறுவன பங்கின் விலை உச்சத்துக்கு செல்லும் போது விற்று லாபம் பார்ப்பது என ஹர்ஷத் மேத்தாவும் அவருடன் இணைந்த முதலீட்டாளர்களும் அதிக லாபம் பார்க்க தொடங்கினர். முதலீட்டாளர்கள் பங்குகளை வாங்கும் போதும் அவற்றை விற்கும் போதும் கமிஷனாக ஒரு தொகையை ஹர்ஷத் மேத்தாவின் நிறுவனம் பெற்றுக்கொள்ளும். இதனால் ஹர்ஷத் மேத்தாவின் வாழ்க்கை முறை மாறியது. கோடிகளில் புரண்டு எழுந்தார். மும்பையில் மிக குறைந்த வாடகை உள்ள வீட்டில் வசித்து வந்த ஹர்ஷத் மேத்தாவின் குடும்பம் ஆடம்பர வாழ்க்கைக்குள் நுழைந்தது. இப்படியே தொடர்ந்து சென்றிருந்தால் மும்பையின் மற்றுமொரு கோடீஸ்வரராக ஹர்ஷத் மேத்தா கௌரவமாகவே வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் அவ்வளவு எளிதாக அடங்கக்கூடியதா பணத்தின் மீதான போதை? பல 100 கோடிகள் என்ற பேராசை ஹர்ஷத் மேத்தாவை பிடித்து ஆட்டத் தொடங்கியது. ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள புதிய உத்தியை கையாண்டார் ஹர்ஷத் மேத்தா. குறைந்த மதிப்புள்ள பங்குகளை அளவுக்கதிகமாக வாங்கி குவித்து அந்த பங்கின் விலையை யாரும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உயர்த்தி விடுவார். அந்த நிறுவன பங்கின் விலை உயருகிறதே என நம்பி அப்பாவி முதலீட்டாளர்களும் அதே பங்குகளை அளவுக்கதிகமாக வாங்குவார்கள். அதாவது பங்கின் மதிப்பு உயருகிறதா என பார்க்காமல் விலையை மட்டுமே பார்த்து வாங்குவார்கள். விற்பனை அதிகரிக்க அதிகரிக்க பங்கின் விலை கடுமையாக உயர்ந்த பிறகு திடீரென யாரும் எதிர்பாராத தன்னிடம் உள்ள பங்குகளை உயர்ந்த விலைக்கு விற்று ஹர்ஷத் மேத்தா லாபம் பார்த்து விடுவார். ஹர்ஷத் மேத்தா தன்னிடம் உள்ள பங்குகள் மொத்தத்தையும் விற்ற பிறகு பங்கின் விலை சரியத் தொடங்கிவிடும். ஹர்ஷத் மேத்தாவை நம்பி அதே பங்கை வாங்கியவர்களின் நிலைமை அதள பாதாளத்துக்கு சென்றுவிடும். இந்த வேலைக்காக அந்த நிறுவனங்களில் பணியாற்றியவர்களையும் பயன்படுத்தினார் ஹர்ஷத் மேத்தா. நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டே அந்நிறுவனத்தின் பொருளாதார வளர்ச்சி, உற்பத்தி அதிகரிப்பு, எதிர்கால திட்டங்கள் குறித்த தகவல்களை சேகரித்து அவர்கள் ஹர்ஷத் மேத்தாவுக்கு வழங்குவார்கள். அதன் அடிப்படையில் பங்குகளை விற்பது குறித்த முடிவுகளை ஹர்ஷத் மேத்தா மேற்கொள்வார். இந்த சூட்சுமத்தை கையில் வைத்துக் கொண்டு பங்குச் சந்தையையே ஹர்ஷத் மேத்தா ஆட்டி படைத்தார். சில கோடிகள் பல கோடிகளானது. பல கோடிகளை நூற்றுக்கணக்கான கோடிகளாக்க, ஆயிரக்கணக்கான கோடிகளாக்க வேண்டும் என்ற பேராசை ஏற்பட்டது. அதற்கு பங்குகளில் முதலீடு செய்ய கோடிக்கணக்கில் பணம் தேவைப்பட்டது. நிதியை எங்கிருந்து பெறுவது என்ற கேள்வி எழுந்தது. அப்போதுதான் ஹர்ஷத் மேத்தாவின் பார்வை வங்கிகளின் பக்கம் திரும்பியது. எந்த வங்கியும் இன்னொரு வங்கிக்கு நேரடியாக கடன் கொடுக்க முடியாது. அப்படி கொடுப்பதற்கு பிஆர் எனப்படும் பேங்க் ரெசிப்ட் முறையை பயன்படுத்துவார்கள். சட்டத்தில் இருந்த வழியை பயன்படுத்தி வங்கிகள் இத்தகைய கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டு வந்தன. இந்த வாய்ப்பை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள திட்டமிட்டார் ஹர்ஷத் மேத்தா. ஏதேனும் ஒரு சிறிய வங்கியை தனது செல்வாக்கால் கையில் வைத்துக் கொண்டு விளையாடத் தொடங்கினார். தனது கைப்பாவையாக உள்ள வங்கியில் பிஆர் பெற்று அதன் மூலமாக மற்றொரு வங்கியில் கடன் வாங்குவார்.
அதாவது இரு வங்கிகளுக்கு இடையிலான கடன் பரிவர்த்தனைக்கான தரகராக மாறினார். முதலில் வங்கிகளிடமிருந்து பிஆர்களை பெற்ற ஹர்ஷத் மேத்தா பின்னர் பிஆர் பத்திரங்களை போலியாக அச்சிட்டு பயன்படுத்த தொடங்கினார். இதற்காக பிரபல வங்கிகளுக்குள் தனக்கான அதிகாரிகளை கண்டுபிடித்து அவர்களை பயன்படுத்தி வந்தார். இதன் மூலம் ஒரு வங்கி மற்றொரு வங்கிக்கு கடனாக கொடுக்கும் கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை தனது கைகளுக்கு கொண்டு வருவார். அந்த பணத்தை பங்குச் சந்தையில் குறிப்பிட்ட பங்குகளில் முதலீடு செய்வார். ஓரிரு வாரங்களில் அந்த பங்குகளின் விலை உயர்ந்தவுடன் தான் வாங்கிய பங்குகளை விற்று லாபம் சம்பாதித்துவிட்டு வங்கிக்கு பணத்தை திருப்பிக் கொடுத்து விடுவார். வங்கிகளில் உள்ள மக்கள் பணத்தை மோசடியாக கையகப்படுத்தி பங்குச் சந்தையில் லாபம் பார்க்கும் மோசடித்தனம் ஹர்ஷத் மேத்தாவுக்கு வெகுவாக கை கொடுத்தது. இப்போ 2 பேங்குக்கு நடுவில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க் வாங்கிறதுக்கு ஒரு புரோக்கர் வேணும். இந்த புரோக்கர் தான் ஹர்ஷத் மேத்தா மாதிரி ஒரு 4-5 புரோக்கர்ஸ் இருந்தாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நான் ஸ்டேட் பேங்க்லேருந்து வாங்குறேன்னு வைங்க. நான் ஸ்டேட் பேங்க் நான் ஸ்டேட் பேங்க்குக்கு பணம் கொடுப்பேன், கிரின்லேஸ் பேங்க் எனக்கு பணம் கொடுப்பாங்க. ஸோ 2 பேங்க்கும் ஒருத்தர் வாங்குறது கூட ஒரு புரோக்கர் மூலமாக வாங்கிட்டு இருந்தாங்க. ரிமெம்பர், அப்போ தான் கம்ப்யூட்டர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸோ இவங்க இப்போ பணத்தை என் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிவிட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாட்டேன்னு வாங்கி இந்த கேப்பு 7 நாள் 10 நாள் இருந்தது. அப்போ இப்போ நினைக்கிற மாதிரி நீங்கள் உடனே செக்கெல்லாம் கொடுக்க முடியாது, இல்லை பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்லாம் கிடையாது. ஸோ ஒரு 15 நாள் கேப்பு கிடைக்கும். ஒரு பேங்க், ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பேங்க்லேயே இன்னொரு பேங்க் வரத்துக்கு 15 நாள் பணம் டைம் ஆகும். அந்த 15 நாளைக்கு அந்த பணம் இவர் அக்கௌண்ட்டில் இருக்கும். அதை இவர் ஸ்டாக் மார்க்கெட்டில் முதல்ல போட்டார். ஆனால் வெறும் ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டிருந்தால் ஏறி இருக்காது. அந்த சமயத்தில் ஒரு லிக்விடிட்டி ஏறித்து, ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸை புதுசாக அலோவ் பண்ணாங்க, ஃபாரினர்ஸ் இந்தியாவுக்குள்ளே வரலான்னு மெதுவாக வந்தது. அதனால் அந்த சமயத்தில் ஏறித்து. அந்த காலத்தில் மன்மோகன் சிங்கோட ரிஃபார்ம்ஸு, நரசிம்மோட ரிஃபார்ம்ஸ் எல்லாம் வந்தது. அது பெருசாக மார்க்கெட் ஏறித்து. இதில் இவர் மட்டும் இல்லை, 7-8 புரோக்கர்ஸ் இருந்தாங்க. இதில் எல்லாரும் காசு பண்ணாங்க. இந்திய பங்கு சந்தையின் பிக் புல்லாக உருவெடுத்தார். கோடிகளில் கொட்டிய பணம் ஹர்ஷத் மேத்தாவின் வாழ்க்கை முறையையே மாற்றியது. அன்றைய தேதியில் இந்தியாவிலேயே அதிகம் வரி செலுத்துபவராக மாறி அனைவரையும் ஆச்சரியத்தில் மூழ்கடித்தார். ஹர்ஷத் மேத்தாவின் ஊழல் முறைகேடுகள் வெளிச்சத்துக்கு வருவதற்கு முன்பாக 1992ஆம் ஆண்டு அதிகபட்சமாக 24 கோடி ரூபாய் வருமான வரி செலுத்தினார். ஊழல் முறைகேடுகளில் சிக்காமல் மட்டும் இருந்திருந்தால் இன்றைய தேதியில் முகேஷ் அம்பானியை விட மிகப்பெரிய பணக்காரராக ஹர்ஷத் மேத்தா இருந்திருக்க கூடும் என்கிறார்கள் வல்லுநர்கள். பங்குச் சந்தையில் மட்டுமே இவ்வளவு பணம் சேர்க்க முடியுமா என பிற முதலீட்டாளர்களை வாய்ப்புழக்க வைத்தார். ஹர்ஷத் மேத்தாவுடன் இணைந்து ஒருவர் புகைப்படம் எடுத்துக் கொண்டால் பங்குச் சந்தையில் முக்கியமானவராக பார்க்கப்பட்டார். வாலி பகுதியில் 12,000 சதுர அடி பரப்பளவில் அவர் வசித்த ஆடம்பரமான பங்களா பலரையும் ஆச்சரியத்தில் மூழ்கடித்தது. விலை உயர்ந்த கார்கள், விலை உயர்ந்த உடைகள், பங்களாக்கள், ஆடம்பர வாழ்க்கை பலரின் கனவு நாயகனாகவும் ஹர்ஷத் மேத்தாவை மாற்றியது. 1990களில் பலரது கனவாக இருந்த விலை உயர்ந்த லெக்சஸ் ஸ்டார்லெட் மற்றும் டொயோட்டோ கொரல்லா கார்களை ஹர்ஷத் மேத்தா வாங்கிய போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என தெரியாமல் மும்பையே குழம்பி போனது. ஹர்ஷத் மேத்தாவிடம் ஒரு நேர்காணல் கிடைத்து விடாதா என வணிக ஊடகங்கள் ஆர்வம் காட்டின. புகழின் போதையில் மிதக்கத் தொடங்கினார். ஹர்ஷத் மேத்தாவின் செயல்பாடுகளால் சென்செக்ஸ் குறியீடு 1000 புள்ளிகளில் இருந்து 4500 புள்ளிகள் வரை அதிகரித்தது என்பதன் மூலமே அவரது அசுர வளர்ச்சியை புரிந்து கொள்ள முடியும். இதன் மூலம் மட்டுமே சுமார் 4000 கோடி ரூபாய் அளவுக்கு, அதாவது இன்றைய மதிப்பில் 24,000 கோடி ரூபாய் அளவுக்கு 1980 முதல் 1990 வரையிலான காலகட்டத்தில் ஹர்ஷத் மேத்தா மற்றும் அவரது குடும்பத்தினரின் சொத்து மதிப்புகள் பல மடங்கு பெருகின. அவர்களது வங்கிக் கணக்குகளில் கோடிகள் குவிந்து கொண்டே இருந்தன. ஆனால் எதுவும் நிரந்தரமில்லை என்ற உண்மை வெளிச்சத்துக்கு வரத் தொடங்கியது.
1991 நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் முன்னாள் பிரதமர் PV நரசிம்மராவ் தலைமையிலான மைனாரிட்டி அரசு அமைந்தது. உயர்ந்து கொண்டே இருந்த பங்குச் சந்தைகள் வீழ்ச்சியை சந்திக்கத் தொடங்கின. நிதியமைச்சராக பதவியேற்ற பொருளாதார அறிஞர் மன்மோகன் சிங் இந்திய பொருளாதார கொள்கைகளில் பல்வேறு முக்கிய மாற்றங்களை கொண்டுவரத் தொடங்கினார். குறிப்பாக பங்குச்சந்தை முறைகேடுகளை தடுக்கவும், பங்குச்சந்தை செயல்பாடுகளை முறைப்படுத்தவும் பங்குச்சந்தை கட்டுப்பாட்டு அமைப்பான செபி உருவாக்கப்பட்டது. வங்கிகளில் நடைபெறும் முறைகேடுகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை தொடங்கிய ரிசர்வ் வங்கி வங்கிகளுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்தது. வலையில் சிக்கிய எலி போல ஹர்ஷத் மேத்தாவின் ஆட்டம் அடங்கத் தொடங்கியது. புதிய கட்டுப்பாடுகளால் வங்கி பணத்தை அவ்வளவு சுலபமாக கையகப்படுத்தி பயன்படுத்த முடியாத நெருக்கடி ஹர்ஷத் மேத்தாவுக்கு ஏற்பட்டது. இதனால் ஹர்ஷத் மேத்தாவின் முதலீடுகளுக்கு தேவையான பணம் கிடைக்காமல் சிக்கல் ஏற்பட்டது. ஒரு பக்கம் சுழற்சிக்கான பணம் கிடைக்கவில்லை என்றால், மறுபக்கம் ஹர்ஷத் மேத்தாவின் பங்குச்சந்தை முதலீடுகள் சரியத் தொடங்கின. ஹர்ஷத் மேத்தாவை நம்பிய முதலீட்டாளர்கள் நிலைமை கவலைக்கிடமானது. பலர் தற்கொலை செய்து கொள்ளும் நிலைமைக்கு தள்ளப்பட்டனர். வங்கிகளிடமிருந்து பெற்ற பணத்தை உரிய காலத்தில் திருப்பிச் செலுத்த முடியாமல் ஹர்ஷத் மேத்தா திணறிக் கொண்டிருந்தார். இந்த சூழலில்தான் டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளேட்டில் ஒரு கட்டுரை வெளியானது. 1992 ஏப்ரல் 23 வெளியான அந்த கட்டுரையின் தலைப்பு பிக் புல். எழுதியவர் சுஜேதா தலால் என்ற பத்திரிகையாளர். பங்குச் சந்தையில் பங்குகள் விலை அதிகரிப்பதை புல் அதாவது காளை என்றும், பங்குகள் விலை குறைவதை பேர் அதாவது கரடி என்றும் குறிப்பிடுவார்கள். பங்குச் சந்தையில் பங்குகளை போலியாக ஏற்றி கொள்ளை லாபம் அடித்த ஹர்ஷத் மேத்தாவை சுட்டிக்காட்டும் வகையிலேயே அந்த கட்டுரைக்கு பிக் புல் என பெயரிடப்பட்டது. ஹர்ஷத் மேத்தாவின் முறைகேடுகள் குறித்து நீண்ட காலமாகவே ஆய்வு செய்து வந்த சுஜேதா தலால் வங்கிகளிலும் பங்குச் சந்தையிலும் ஹர்ஷத் மேத்தா செய்த முறைகேடுகளை தனது கட்டுரையில் பட்டியலிட்டார். அதில் வங்கிகளுக்கு இடையிலான பண பரிவர்த்தனையில் ஹர்ஷத் மேத்தா செய்த பல கோடி ரூபாய் மோசடிகள் குறித்தும், போலி பிஆர்களை உருவாக்கி வங்கிகளையே ஏமாற்றியது குறித்தும், தனது மோசடிகளுக்காக வங்கி அதிகாரிகளை பயன்படுத்திக் கொண்டது பற்றியும் விரிவாக எழுதினார். அது மட்டுமின்றி ஒரு நிறுவனத்தின் பங்கு விலையை எப்படி மோசடியாக உயர்த்தி காண்பித்து லாபம் பார்த்தார் என்றும் விளக்கினார். பின்னாளில் ஹர்ஷத் மேத்தாவின் முறைகேடுகள் குறித்து ஸ்கேம் 1992 என்ற நூலையே அவர் எழுதி வெளியிட்டார். பத்திரிகையாளர் சுஜேதா தலாலின் கட்டுரைகள் ஹர்ஷத் மேத்தாவின் சாம்ராஜ்யத்தையே ஆட்டம் காண வைத்தது. ஹர்ஷத் மேத்தாவின் முறைகேடுகள் ஒவ்வொன்றாக வெளிச்சத்துக்கு வரத் தொடங்கின. முதலீட்டாளர்கள் ஹர்ஷத் மேத்தாவை விட்டுவிட்டு வெளியேறினர். அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து ஹர்ஷத் மேத்தா விவகாரத்தை சிபிஐ கையில் எடுத்தது. போலி பிஆர் பத்திரங்களை தயாரித்து வங்கிகளை ஏமாற்றிய புகாரில் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியது. போலி பிஆர் பத்திரங்கள் குறித்து ஆரம்பமான வழக்குகள் நாளுக்கு நாள் அதிகரிக்க தொடங்கின. சிபிஐயை தொடர்ந்து அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை என ஒவ்வொரு விசாரணை அமைப்பாக ஹர்ஷத் மேத்தாவை தேடி வரத் தொடங்கின. 1, 2 என ஹர்ஷத் மேத்தாவுக்கு எதிராக பதியப்பட்ட வழக்குகளின் எண்ணிக்கை 70ஐ தாண்டியது. அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்தது, மோசடியில் ஈடுபட்டது, பொய்யான கணக்குகளை உருவாக்கியது, கிரிமினல் சதிச்செயலில் ஈடுபட்டது என பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டன. நாளிதழ்கள், தொலைக்காட்சிகளில் ஹர்ஷத் மேத்தா குறித்த செய்திகள் முக்கிய இடத்தை பிடித்தன. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இது எப்படி இவ்வளோ பெரிய கிரைசிஸாக மாறிது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு தமிழ் கிளர்க்கு தான் அங்கே உட்காந்து வேலையை பண்ணிகிட்டு இருந்தார். பிஆர் இஷ்யூ பண்ணுறதெல்லாம் அவரோட வேலை தான். ஒரு நாளைக்கு ஆடிட் பண்ணும்போது மாத கடைசியில் டேலி பண்ணால் பிஆர் டேலியால் 7 நாள் கேட்டார் அவர் டேலி பண்ணுறதுக்கு. 7 நாளில் அந்த டேலி பண்ண முடியல. அவன் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இவர் அவரோட பையனுக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு பழனிக்கு வந்துடுறாரு. பழனிக்கு மொட்டை அடிக்க வரும்போது அங்கே பாம்பேயில் தேடுறாங்க. தேடி பார்த்துட்டு
இவன் ரிகன்சைலே பண்ண மாட்டேங்கிறான்னு பாஸை ரிகன்சைல் பண்ண சொல்கிறாரு. பாஸை ரிகன்சைல் பண்ணி பார்த்தா பெருசாக கேப் இருக்குது. ஆக்சுவல் பிஆருக்கும் செக்யூரிட்டிஸ்க்கும் ஒரு கேப் இருக்குது. ஹர்ஷத் மேத்தா தான் அந்த ஆளுன்னு தெரியல. ஸோ இந்த ஆளை தேடிக்கிட்டு பயணிக்கு வராங்க. பயணியில் இவரை பிடிக்கிறாங்க. இவரை கூடயே ஃப்ளைட்டில் வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. மண்டே உட்காந்து ரிகன்சைல் பண்ணுங்கிறச்ச அவன் சொல்லிடுறான் 7 நாளில் இந்த ஹர்ஷத் மேத்தா கொடுத்துருவாருன்னு. அப்படி தான் இந்த ஸ்கேம் டிஸ்கவர் ஆச்சு. ஹர்ஷத் மேத்தாவின் பங்களாக்கள், அலுவலகங்கள், சொத்துக்களெல்லாம் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு முடக்கப்பட்டன. ஹர்ஷத் மேத்தா மற்றும் அவரது குடும்பத்தினரின் வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டன. ஒரு கட்டத்தில் ஹர்ஷத் மேத்தாவே முடங்கி போகும் அளவுக்கு நிலைமை மோசமானது. முறைகேடு புகார்களில் இருந்து தப்பிக்க ஹர்ஷத் மேத்தா கையாண்ட யுக்திகள் அனைத்தும் தோல்வியில் முடிந்தன. சுமார் 30,000 கோடி ரூபாய் அளவுக்கு ஹர்ஷத் மேத்தா முறைகேடுகளில் ஈடுபட்டது அம்பலமானது. ஆனால் ஹர்ஷத் மேத்தா செய்த ஊழல் அதைவிட அதிகமாக இருக்கலாம் என யூகிக்கப்பட்டது. ஹர்ஷத் மேத்தா செய்த குற்றங்களை சிறப்பு நீதிமன்றமும் மும்பை நீதிமன்றமும் உறுதி செய்தன. இதையடுத்து ஹர்ஷத் மேத்தா கைது செய்யப்பட்டார். ஜாமீனில் வெளியே வந்த ஹர்ஷத் மேத்தா நாளிதழ்களில் தன்னை பற்றி கட்டுரைகள் எழுதத் தொடங்கினார். 1993 ஜூன் மாதம் ஜாமீனில் வெளியே வந்த ஹர்ஷத் மேத்தா தெரிவித்த குற்றச்சாட்டு இந்தியாவையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. தன்னை வழக்குகளில் இருந்து விடுவிப்பதற்காக அப்போதைய பிரதமர் PV நரசிம்மராவுக்கு 1 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்ததாக பகீர் குற்றச்சாட்டை கிளப்பினார். எப்படியாவது தனது மீதான குற்றச்சாட்டுகளை பொய்யாக்கிவிட வேண்டுமென ஹர்ஷத் மேத்தாவின் எந்த முயற்சியும் பலனளிக்கவில்லை. ஒரு கட்டத்தில் ஜாமீன் கிடைத்தாலும் அடுத்தடுத்த வழக்குகளில் கைது செய்யப்பட்டு சிறையை விட்டு வெளியேற முடியாத நிலைமை ஏற்பட்டது. இறுதியாக 9 ஆண்டுகள் விசாரணை கைதியாகவே தானே சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஹர்ஷத் மேத்தாவுக்கு 2001 டிசம்பர் 31ஆம் தேதி இரவில் திடீர் மாரடைப்பு ஏற்பட்டது. உடனடியாக அங்கிருந்த சிறை காவலர்கள் அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். மொத்த மும்பையும் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் களைகட்டி இருந்த நேரத்தில் அந்த மும்பையை தனது செல்வாக்கால் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆட்டிப்படைத்த ஹர்ஷத் மேத்தா ஒரு அரசு மருத்துவமனையில் உயிரிழந்தார். சாதாரண குடும்ப பின்னணியில் இருந்து வந்து இந்திய பொருளாதாரத்தின் மையமாக விளங்கிய மும்பையின் பங்குச் சந்தையை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து கோடிகளில் குளித்த ஹர்ஷத் மேத்தாவின் இறுதி நாட்கள் பலருக்கும் பாடமாக அமைந்தது. ஹர்ஷத் மேத்தாவின் முறைகேடுகள் ரிசர்வ் வங்கி மற்றும் பங்குச் சந்தைகளில் பல்வேறு மாற்றங்களை மேற்கொள்ள அடிப்படையாக அமைந்தன. ஹர்ஷத் மேத்தாவின் வழக்குகள் மீதான விசாரணை அவரது மறைவுக்கு பிறகும் பல ஆண்டுகளுக்கு நீடித்தது. ஹர்ஷத் மேத்தாவின் சகோதரர்களும் கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்பட்டனர். இந்தியாவையே உலுக்கிய ஹர்ஷத் மேத்தாவின் ஊழல் இப்போதும் மக்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதன் அடையாளமாகத்தான் அவரை மையப்படுத்தி வெளியாகும் வெப் சீரிஸ்களும் திரைப்படங்களும் மக்களிடையே வரவேற்பை பெறுகின்றன. ஒரு ஹர்ஷத் மேத்தாவின் அத்தியாயம் முடிவுக்கு வந்தாலும் அவ்வப்போது பங்குச்சந்தை முறைகேடுகள் வெளிச்சத்துக்கு வந்து கொண்டேதான் இருக்கின்றன. அண்மையில் வெளியான சித்ரா ராமகிருஷ்ணன் விவகாரம் அதில் முக்கியமானது. ஹர்ஷத் மேத்தா மரணமடைந்து 23 ஆண்டுகளுக்கு பிறகும் பங்குச்சந்தையில் பல்வேறு முறைகேடுகள் வெளியாகிக் கொண்டேதான் இருக்கின்றன. அவற்றுக்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டிய செபி அமைப்பின் தலைவரான மாதவி பூச் மீதே கூட எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றன. இதுபோன்ற புகார்களுக்கெல்லாம் தீர்வு கண்டு முதலீட்டாளர்களின் பாதுகாப்பை ஒன்றிய அரசு உறுதி செய்ய வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.